அகண்டு விரிந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்துல வயது முடிந்த மூதாட்டி ஒருவர் ரொம்ப நாளா தனியா வாழ்ந்து வந்தாங்க. அந்த மூதாட்டி எல்லா உறவுகளாலும் கைவிடப்பட்டு இருந்தாலும் அவங்க ரொம்ப தைரியமாகவும் சொந்த கால்லையும் உழைச்சி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. அந்த மூதாட்டி அந்த கிராமத்துடைய தெருமுனையில் ஒரு வடைக்கடை ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. தினமும் மாலை நேரத்தில் அந்த மூதாட்டி வடையை சுட்டு அங்கே வர தெருப்போக்கர்களுக்கெல்லாம் வடையை விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க காட்டில் ஒரு மர வீட்டில் அழகான காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த காகம் எப்போதோ தற்பெருமையை பேசிக்கிட்டும் சுயநலமாகவும் இருந்தது. அடடா, என்ன அழகு, என்ன அழகு! இந்த கண்ணாடியில என்னை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. என் அழகுக்கு முன்னாடி இந்த மானு மயில் மட்டும் இல்லை, அந்த ரம்பையும் ஊர்வசியும் கூட தோத்துடுவாங்க. இப்படி பெருமை பேசிட்டு இருக்க காகத்துக்கு அந்த பாட்டியோடைய வடை மீது ஒரு கண்ணு இருந்தது. அதனால அந்த காகம் தினந்தோறும் அந்த மூதாட்டியோடைய வடை கடைக்கு போய் வடையை திருட்டிட்டு வந்து சாப்பிட்றது பழக்கமா வச்சுட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைஞ்சிரும். அந்த மூதாட்டியும் கடையை திறந்துட்டு இருப்பா. இப்ப போயிட்டு நம்ம வடையை திருட்டி வந்து சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணிக்கிட்டு காகம் அந்த மூதாட்டியோடைய வடை கடைக்கு எதிர்க்க இருக்க மரத்துல போய் அமர்ந்தது. இந்த மூதாட்டி செய்கிற வடையோடைய வாசனை எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் என்னை அழைச்சிட்டு வந்து இங்கே விட்டுருது. இந்த மூதாட்டி கையில் ஏதோ மாயமோ வித்தையோ இருக்கு போல. இந்த வடையை சாப்பிடாம என்னால் ஒரு நாள் கூட இருக்கவே முடியலை அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்ட காகம் மூதாட்டி சுடுற வடையை ரொம்ப நேரமாக நோட்டை விட்டுட்டு இருந்தது. அக்கம் பக்கம் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அந்த காகம் வடையை திருடிட்டு அந்த மரத்துக்கே திரும்பி போனது. அந்த காகம் சுற்றி முற்றி யாருனா இருக்காங்களான்னு பார்த்துட்டு திருடிட்டு வந்த வடையை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நல்லா ரசித்து ருசித்து மொத்த வடையை காகம் சாப்பிட்டுடுச்சு. அடடா, இந்த வடை எவ்வளோ சுவையாக இருக்குது! தினமும் வடையை திருடி சாப்பிட்டாதான் இரவு தூக்கம் நல்லா வருது. இந்த பாட்டியோடைய கைவண்ணம் அவ்வளவு அருமையாக இருக்குது. எத்தனை கடையில் வடை திருடி சாப்பிட்டாலும் இந்த வடைக்கு நிகராகவே ஆகாது அப்படின்னு பேசிக்கிட்ட காகம் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. தினமும் காகம் சூரியன் மறைகிற நேரமாக பார்த்து அந்த பாட்டியோடைய வடைக்கடைக்கு போய் வர்றது வழக்கமாக வச்சுட்டு இருந்தது. ஒரு மாலை பொழுதுல ஒரு புத்திசாலி நரி காகம் வாழற காட்டுக்கு வந்தது. அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது நரிக்கு வடை மாவு வாசனை வந்தது. என்ன மனமா இருக்கு! இந்த மாதிரி வாசனையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த வடை மாவு வாசனை என்னை வாவான்னு கூப்பிடுறது. நிச்சயமா இந்த வடையை நான் சுவைச்சு பார்த்தே ஆகணும். இந்த வாசனையை பின்தொடர்ந்து போனா அந்த வடை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்படி பேசிக்கிட்ட நரி வடையோடைய வாசனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. இந்த வயசுலேயும் நீங்கள் மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்க்காம சுயமாக சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய வடையளவுக்கு வேறு எந்த வடையும் சுவையாக இல்லை. ஓ, அப்படியா தம்பி? உங்களுடைய பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. வயசானாலும் அடுத்தவங்க தேவையை நம்பி வாழ்ந்தா பின்னாடி அவமானப்பட போகிறது நம்ம தான். அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு நிம்மதியாக இருக்கேன். நீங்கள் சொல்கிறதோ சரிதான் பாட்டியம்மா. என்னதான் வயசானாலும் நம்மளுடைய உடம்பு தெம்பு இருக்க வரைக்கும் நம்ம சொந்தமாக உழைச்சி சாப்பிட்டா இருக்கிற வரைக்கும் சுயமரியாதையோடு இருக்கலாம். அந்த நரி ஒரு வழியாக வாசனையை பிடிச்சிக்கிட்டு திருவடி முனைக்கு வந்து சேர்ந்தது. அடடா, இந்த வடை செய்கிற பாட்டி மாயம் செய்கிறாங்க போல இருக்கு. என்ன மனமாக இருக்கு! இந்த வடையை ருசிக்கிறவங்களாம் நிச்சயமாக பாக்கியவன்களாக தான் இருப்பாங்க. இந்த வடையை நான் சுவைத்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்கிட்ட வடை வாங்குறதுக்கு பணம் இல்லை. அவங்களோ வயசானவங்க போல இருக்காங்க. அவங்கக்கிட்ட திருடி சாப்பிட்றதுக்கும் என்கிட்ட மனம் இல்லை அப்படின்னு நரி என்ன பண்ணுறதுன்னு அறியாமல் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தது. அந்த காகம் மறுபடியும் பாட்டியோடைய வடையை திருடிட்டு போனது. இந்த காகத்துக்கு இதே பொழப்பா போச்சு. ஒரு நாள் தவறாமல் வடையை திருடிட்டு போகிறது. நானே வயசான பொம்பளை, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிட்றேன். ஆனால் இந்த காகம் கொழு கொழுன்னு இருந்துக்கிட்டு தினமும் திருடுற வேலையை பார்க்குது. இந்த காகத்துக்கு யார் தான் புத்தி புகட்ட போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு அந்த மூதாட்டி காகத்தை நினச்சி புலம்பிட்டு இருக்க அந்த காகம் அந்த வடையை நல்லா ருசித்து மரத்து மேலே அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிது. அந்த காகம் பண்ண செயலை தூரத்தில் இருந்த நரி ரொம்ப நேரமாக நோட்டம் விட்டுட்டு இருந்தது. இந்த காகத்துக்கு சுத்தமாக அறிவே கிடையாது. இந்த காகத்துக்கு அறிவை நம்ம தான் புகட்டணும். அதே போல் நம்மளுடைய இந்த வடை சாப்பிட்ற ஆசையும் இந்த காகத்து மூலயமா நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்ட நரி அன்னிலிருந்து காகத்தை பின்தொடர ஆரம்பிச்சது. அன்னிலிருந்து கொஞ்ச நாள் நரி காகத்து கூடவே பின்தொடர்ந்து அதனுடைய செய்கையெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சது.
அன்னைக்கு ஒரு நாள் மாலை பொழுதுல காகத்தை பின்தொடர்ந்து நரி பாட்டியோடைய வடகடை பக்கத்துல போனது. காகமும் பாட்டியோடைய வடையை திருடிக்கிட்டு வழக்கம் போல அருகில் இருக்க மரத்துக்கு போய் அமர்ந்தது. காகம் அந்த வடையை சாப்பிடலான்னு ஆரம்பிக்க நினைக்கும் போது தூரத்துல ஒரு குரல் கேட்டது. ஓ அன்பான காக சகோதரியே, நீ மிகவும் அழகாயிருக்கிறாய். உனது கருப்பு இறக்கைகளும் நேர்த்தியான அழகும் என்னை மூச்சடிக்க வைக்கின்றன அப்படின்னு நரி காகத்தை வர்ணிக்க ஆரம்பிச்சு. அப்படிப்பட்ட வர்ணனையை கேட்ட காகம் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சது. உற்சாகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம திளைத்து நின்றது. அப்போது நரி காகத்தை பார்த்து, காகமே, நான் உன்னுடைய அழகான உருவத்தை பார்த்து விட்டேன். அதே போன்று உன்னுடைய மென்மையான குரலை கேட்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நரி சொன்ன உடனே காகம் எதை பற்றியும் யோசிக்காம வாயை திறந்து பாட ஆரம்பிச்சது. அப்போ காகத்துடைய வாயில இருந்த வடை கீழே விழுந்தது. அதை நரி சாப்பிட்டது. நரிக்கு வடை கிடைச்ச சந்தோஷத்துல ரொம்ப மகிழ்ச்சியாவே அந்த காட்டை விட்டு நகர ஆரம்பிச்சது. அன்னைக்கு தான் காகத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இவ்வளோ நாளா மற்றவங்கள ஏமாத்த வச்சு தான் இன்னைக்கு மற்றவங்களால நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோன்னு. அன்னிலிருந்து காகம் உழைச்ச பணத்தை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து வடையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது.